என்னப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீ லேட்டாக வந்துட்டு எங்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறியா விக்கி? அப்படிங்கிறதான் கேள்வி. வியூகம் அஸ் யூஷுவலாக இனிமேல் செயல்பட ஆரம்பித்து விட்டது. எதுவுமே இனிமேல் அதை நிப்பாட்ட முடியாது. கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்க போகுது வியூகம். அதுவும் இஸ்ரேல் பாலஸ்தீனம் அப்டேட்டாக இருக்கட்டும், ரஷ்யா உக்ரைன் அப்டேட்டாக இருக்கட்டும், அடுத்ததாக எந்த அப்டேட் வந்தாலும் சரி, ஃபயர் அப்டேட் ஒரு பக்கம் தமிழ் பட்சத்தில் வருதுன்னா அடுத்த உடனடியாக அது வியூகத்தில் கொண்டு வரப்படும். ஸோ இப்போது ரஷ்யா உக்ரைன் போரில் என்ன நடந்திருக்கு? நார்த் கொரியாவுக்கு போனார் புட்டின் அவர்கள். அதன் பிறகு நார்த் கொரியாவிலேருந்து ஏதாவது ட்ரூப்ஸ் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வி வந்துட்டுருக்கு. இல்லை இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளை வடகொரியாவுக்கு ரஷ்யா கொண்டு போக போகிறாங்களாமே. குறிப்பாக இந்த செபஸ்டோபோல், டாங்ஸ்டன்ஸ் போன்ற பகுதிகளில் நடந்த யுத்தம் என்ன ஆனது? அடுத்ததாக நேற்று நடந்த அந்த தாக்குதல், குறிப்பாக வில்லியான்ஸ்க் அப்படிங்கிற அந்த ஒரு வில்லேஜில் நடந்த தாக்குதல், அதற்கு அடுத்தபடியாக உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய ஹியூஜான டாப்பிக்கை தான் ரொம்ப ஷார்ட் டைமில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ஒரு சின்ன ரீகேப், வேறு எதுவுமே இல்லை. ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துகிட்டு இருந்துச்சு, நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் ரீகேப். இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய ரீகேப்பில் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ரஷ்யாவினுடைய பெல்கிரோட் பகுதிக்குள்ளே மறுபடியும் ஒரு தாக்குதலை நடத்தி எண்ணெய் கிடங்கில் உக்ரைன் ஒரு தீப்பற்றி எரிய வைத்து விட்டார்கள் அப்படிங்கிறது ஒரு ஹியூஜ் சக்ஸஸாக பார்க்கப்பட்டது. உக்ரைனுக்கு சமீப காலத்தில் கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்தியாவினுடைய வெப்பன்ஸ் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு போன மாதிரி ரஷ்யாவுக்கும் இந்தியாவினுடைய வெப்பன்ஸ் இல்லாட்டி இந்தியாவினுடைய உதவிகள் இருக்குமோ, அடுத்தபடியாக இந்தியாவினுடைய உதவிகளை ரஷ்யா நாடுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் மேற்குலக நாடுகள் இந்தியாவை மிகப்பெரிய அளவில் பார்த்து வருகிறார்கள் என்கிற செய்தியும் அடிபட்டுட்டு தான் இருக்குது. சரி, இந்த செய்தியை எப்படி மேற்குலக நாடுகள் பெரிய அளவில் பார்க்கிறார்கள் அப்படின்னா, இந்தியா இஸ்ரேலுக்கு உதவினார்கள், இந்தியாவினுடைய ஆயுதம் இஸ்ரேலுக்குள்ளே போனது அப்படிங்கிறத மேற்குலக நாடுகள் பெருசாக பார்க்க மாட்டாங்க. ஏன்னா மேற்குலக நாடுகளுடைய நண்பன் இஸ்ரேல், அவங்களுக்கு உதவுறதுனால பெரிய அளவு பிரச்சனை மேற்குலக நாடுகளுக்கு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் மேற்குலக நாடுகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய ரஷ்யாவுக்கு இந்தியா சின்னதாக ஒரு துரும்ப கிள்ளி போட்டால் கூட கண்டிப்பாக அது பெரும் விசாரணையாக மாறிவிடும். சொல்லப்போனால் இந்தியாவுக்கு எதிராக மேற்குலக நாடுகள் அவங்களுடைய காய் நகர்த்துவதற்கு ரொம்ப சூப்பரான ஒரு புள்ளியாக மாறிவிடும். இது இந்தியாவுக்கும் நல்லாவே தெரியும். அதனாலேயோ என்னவோ இன்னும் இந்தியா அந்த மாதிரியான முயற்சிகளை எடுக்கவில்லை. எடுத்திருந்தாலும் அது வெளியில் தெரியலை, அவ்வளோதான். இப்போதைக்கு ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே இருப்பது, ரஷ்யாவிடமிருந்து கொஞ்சம் ஆயுதங்களை நம்ம வாங்கிட்டு இருக்கோம், ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த கணக்கோடி நின்றுது. சரி, இப்போ வந்திருக்கக்கூடிய கடைசி தகவலின் அடிப்படையில் வடகொரியாவினுடைய அதிபர் கிம் அவர்கள் ரஷ்யாவுக்கு உதவியாக சில வீரர்களை ரஷ்யாவுக்கு அனுப்ப போவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறது அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி. இந்த தகவல் உண்மையாக பொய்யா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ரஷ்யாவுக்குள்ளே யார் யார் எந்தெந்த நாட்டை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள் போர் புரிவதற்காக அப்படிங்கிற கேள்விக்கு வரலாம். நேபாளத்தை சார்ந்த நிறைய பேர் வந்திருக்காங்க, பங்களாதேஷை சார்ந்தவங்க வந்திருக்காங்க, ஈவன் இந்திய நாட்டை சார்ந்தவர்கள் கூட ரஷ்யாவுக்கு ஆதரவாக போர் புரிவதற்காக வந்திருக்கிறார்கள். ஸோ இவங்க வாண்டடாக நான் பணமே வாங்காமல் ரஷ்யாவுக்கு போர் புரிகிறேன், ரஷ்யாவுக்குடன் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஒன்று, எய்தர் இவங்க ஒரு மெர்சனரிஸாக இருப்பாங்க, அதாவது காசுக்கு பணம் வாங்கி தனிப்படையாக இல்லாட்டி தனியார் வசம் இருக்கக்கூடிய ஒரு கூலிப்படை இராணுவமாக மாறி நிற்பது மெர்சனரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மெர்சனரிஸ் வகையை சார்ந்தவர்கள். அப்படி இல்லையா, ரஷ்யாவுக்குள்ளே நாங்கள் வேலைக்கு வரோம் அப்படின்னு சொல்லி வேலைக்கு வந்து அங்கேருந்து ரெக்ரூட்மெண்ட் டிரைவ் வழியாக என்ன செய்வாங்க, ரஷ்யாவினுடைய படையில் நாங்களும் சேர்ந்து கொள்கிறோம், ரஷ்யாவினுடைய படையில் சேர்ந்து அவங்க உயிர் தியாகம் செஞ்சாங்கன்னா அவங்களுடைய குடும்பத்துக்கு ரஷ்யாவில் தங்குறதுக்கான அனுமதி அப்படிங்கிறது கிடைக்கும். இதே மாதிரி நிறைய அலவன்ஸ் அப்படிங்கிறத ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார். ஸோ பல நாடுகளில் இருந்து வரக்கூடிய நபர்கள் என்ன செய்கிறாங்க, ரஷ்யாவுக்குள்ளே ரஷ்யாவினுடைய ஆர்மியில் சேர்ந்து அவங்க போர் புரிகிறார்கள். இதே மாதிரி வடகொரியாவை சார்ந்தவர்களும் ரஷ்யாவுக்குள்ளே ரஷ்யாவுக்கு ஆதரவான ஒரு படைபலத்துடன் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் 100% இருக்குது. அதற்கு வாய்ப்புகளும் சட்டங்களும் எழுதப்பட்டு விட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, கடைசி சில வாரங்களாக செபஸ்டோபோல் பகுதியிலும் டாங்கஸ்டன்ஸ் பகுதியிலும் தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா நான் படித்தேன், உங்களுக்கு நான் சொல்லித்தரல, ஏன்னா ரொம்ப நாள் அப்படியே தான் இருந்துச்சு. நம்ம வியூகத்தை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வேற வச்சுருந்தோம். சரி, இப்போ வந்திருக்கக்கூடிய தாக்குதல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ரஷ்யாவினுடைய அட்டாக் விலியான்ஸ்க் அப்படிங்கிற பகுதியில் தான் இருக்குது. குறிப்பாக சதர்ன் ஈஸ்டர்ன் சிட்டி, ஜாப்ரோசியாவினுடைய சதர்ன் ஈஸ்டர்ன் சிட்டி தான் இந்த விலியான்ஸ்க் அப்படிங்கிற பகுதி. 7 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், 31 நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். சமீபமாக உக்ரைனுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு தோல்வியில் இந்த ஒரு தோல்வி. இந்த விலியான்ஸ்க் அப்படிங்கிற பகுதியில் ரஷ்யாவினுடைய மிசைல் அட்டாக் அது 7 நபர்களை கொன்றது அப்படிங்கிறத அக்செப்டே பண்ண முடியலை. ஸோ இப்படி அக்செப்ட் பண்ண முடியாதனால ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு லாங் ரேஞ்ச் வெப்பன் தாங்க அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளே, இன்னும் எங்களுக்கு லாங் ரேஞ்ச் வெப்பன் தராமல் நாங்கள் எப்படி ரஷ்யாவை தடுப்பது அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க. இந்த லாங் ரேஞ்ச் வெப்பனை இன்னும் உக்ரைனுக்கு அமெரிக்கா கொடுக்கல. அதுக்கு முன்னாடியே நேராக அதிபர் தேர்தல் அப்படின்னு சொல்லி ஜோ பைடன் அவர்கள் பிஸி ஆகிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ ஜோ பைடன் அவர்கள் இனி நினைத்தாலும் லாங் ரேஞ்ச் வெப்பன் கொடுக்க முடியுமான்னு கேட்டால், ஆல்ரெடி அமெரிக்காவில் இனிமேல் பைடன் அவர்கள் பிரசிடெண்டாக வருவாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு மத்தியில் அவருடைய அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணாமல் இருந்தால் அவருடைய கட்சிக்கு நல்லதாக இருக்கும் அப்படிங்கிற பரவலான குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டு வருகிறது. அப்போ ஜோ பைடன் அவர்களுடைய கடைசி கட்டத்தில் இருக்கார் அவர், அதிபர் அப்படிங்கிறதுக்கான அந்த கடைசி கட்டம். இதில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறார், நான் மட்டும் அதிபராக வந்துட்டேன்னா உடனடியாக ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது நின்றுவிடும், அதை சமரசம் பேசுவதற்கான திறமை என்னிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதே கேள்வியை தூக்கி ரஷ்யாட்ட கேட்குறாங்க, என்ன ரஷ்யா இவ்வளோ நாள் போர் புரிஞ்சிட்டு இருக்கீங்க, திடீர்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டாங்கன்னா போரை நிப்பாட்டிடுவீங்களாமே அப்படிங்கிற கேள்விக்கு ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களும் ரஷ்யாவும் ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க. அப்படி போரை நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் அறவே இல்லை. இந்த போரில் எங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடைந்து வருகிறது. எங்களுக்கான அந்த வெற்றி கிடைக்கும்போது நாங்களே போரை நிப்பாட்டினாதான் உண்டே தவிர இன்னொருத்தவங்க இந்த போரை நிறுத்துவது அப்படிங்கிறது சாத்தியமில்லை. அது ஈவன் டொனால்டு ட்ரம்பாக இருந்தாலும் சரி, அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. லாங் ரேஞ்ச் வெப்பன் கொடுக்கறதுனால அமெரிக்காவுக்கு என்ன இழப்புகள் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேரடியாக இந்த யுத்தம் லாங் ரேஞ்ச் வெப்பன் தெரியாமல் ரஷ்யாவினுடைய பார்டர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருந்து இந்த வெப்பனை யூஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு 100-140 கிலோமீட்டர் தள்ளி அந்த பக்கம் விழுதுன்னு வச்சுக்கோங்க, ரஷ்யாவினுடைய கோர் பகுதியில் போய் விழுந்துடும். அப்போ ரஷ்யா என்ன செஞ்சிருவாங்க, நேரடியாக இந்த யுத்தம் எனக்கு எதிராக வரவேற்கப்பட்டிருக்கிறது, நான் இதோ அமெரிக்கா கூட யுத்தத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கூட நேரடி யுத்தமாக மாறிவிடும் அப்படிங்கிறது தான் பயமாக இருக்குது. அதனாலேயோ என்னவோ லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸுக்கு இன்னும் அனுமதி அப்படிங்கிறது கொடுக்கல. சரி, ரொம்ப நாள் இழுவையாக இருந்த உக்ரைனியர்கள் நிறைய பேர் ரஷ்யாவில் சிறைச்சாலையில் இருந்தாங்க, அவங்கள விடுதலை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறத தமிழ் விதை வழியாக நம்ம பார்த்துருந்தோம். விடுதலை செய்தவர்கள் எல்லாரும் இன்னைக்கு உக்ரைனுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் வெளியாகி இருக்கிறது. இது எந்த அளவுக்கு உக்ரைனியர்கள் அதிகமான நபர்கள் விடுதலை செய்யப்பட்டார்களோ அதே அளவுக்கு அமெரிக்காவை சார்ந்தவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதலான நபர்கள் அமெரிக்காவினுடைய சிட்டிசன்ஸ் அப்படிங்கிறவங்க இப்போ கூடுதலாக சிறைச்சாலையில் இருக்காங்க. அவங்கள விடுதலை செய்வதற்கு இன்னும் ரஷ்யா முயற்சிகளை எடுக்கவில்லை. ஸோ இது எந்த அளவுக்கு அமெரிக்காவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு தெரியுமா? வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலிஸ்டாக இருக்கட்டும், இப்படின்னு சொல்கிற நிறைய முக்கியமான நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அவங்கள விடுதலை செய்வதற்கு அமெரிக்கா என்ன முயற்சிகள் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வி தானே. ஏன்னா அமெரிக்கா கையிலையும் இல்லை. இதை ரஷ்யா எப்படி கொண்டு போவாங்கன்னா, ஒரு ஹை லெவல் பிரிசனர் ஸ்வாப் வழியாக கொண்டு போவாங்க. ரொம்ப முக்கியமான நபர்களை வைத்து மட்டும்தான் இவங்கள பிரிசனர் ஸ்வாப் பண்ண முடியும். இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்காக மட்டும்தான் இந்த பிரிசனர் ஸ்வாப் அப்படிங்கிறத ரஷ்யா ஏற்றுக்கொள்ளுமாக இருக்கலாம். சரி, வடகொரியாவுக்கு இந்த ரஷ்யா ஏன் குழந்தைகளை அனுப்ப போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. சம்மர் வருது, சம்மர் கேம்பின் போது வடகொரியாவுக்கு இந்த குழந்தைகள், அதுவும் குறிப்பாக உக்ரைனிலிருந்து கொண்டு வரப்பட்ட குழந்தைகள் கொண்டு செல்லப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவல். அங்கே போய் அந்த குழந்தைகள் வளர்ந்து அவங்க ஒரு இராணுவ வீரர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துமா, இல்லை வடகொரியாவுக்கு ஏன் இந்த குழந்தைகளை அனுப்புகிறாங்க அப்படிங்கிற கேள்வியுடன் மேற்குலக நாடுகள் இந்த செய்தியை மிகப்பெரிய அளவில் பேசி வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவினுடைய கமாண்ட் போஸ்ட் பெல்கிரோட் பகுதியில் தான். பெல்கிரோட் பகுதியில் இன்னைக்கு உக்ரைன் நடத்தின தாக்குதலில் மிகப்பெரிய ஒரு இழப்பு ரஷ்யாவுக்கு வந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஸோ ஜோ பைடன் அவர்கள் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற கேள்விக்கு ஜோ பைடன் அவர்களே சொல்லிட்டார், நான் யங்கர் கிடையாது, நான் மறுபடியும் வயசு குறைந்தவன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது, என்ன பழைய மாதிரி என்னால் டிபேட்டில் பேச முடியுமா, நடக்க முடியுமா அப்படிங்கிறதுலாம் தெரியல, பட் என்னால் ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஓட்டுக்களை கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ ஒரு டிபேட் ஆரம்பிக்கும் போதே இப்போ ரஷ்யாவுக்கு எதிராக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு
ஜோ பைடன் அவர்களிடம் இருப்பது என்னுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க, எங்கரா இருந்தபோது நான் என்னெல்லாம் செஞ்சுருக்கேன், எப்படியெல்லாம் ரஷ்யாவுக்கு எதிராக செயல்பட்டிருக்கேன், ஸோ அதே மாதிரியான துணிச்சலுடன் நான் மறுபடியும் செயல்படுவேன் அப்படின்னு சொல்லி ஜோ பைடன் அவர்கள் சொல்கிறாங்க. இந்த பக்கமாக இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அவர்களிடமும் இதே கேள்வி தான் கேட்கப்படுது. ஆனால் அதற்கு என்ற சூட்சமம் இருக்குது, எப்படி நீட்டை ஒழிப்பதற்கான சூட்சமம் எங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி நம்ம பொலிட்டிஷியன்ஸ் சொன்னாங்களோ அதே மாதிரி ரஷ்யா உக்ரைன் போரை நிப்பாட்டுவதற்கான சூட்சமம் என்கிட்ட இருக்குது, அதை சரியான நேரத்தில் நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு மட்டும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லி வருகிறார்கள். இதுவே பெரும் சர்ச்சையாக ஓடிட்டு இருக்கு அமெரிக்கர்கள் மத்தியில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா டங்காஸ்கா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த டங்காஸ்கா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க உக்ரைன். டங்காஸ்கா ஏர் மிசைல் சிஸ்டமா, இது என்ன புதுசாக இருக்கே, ரொம்ப பழசு தான். இதை ஏன் இப்போ பயன்படுத்துகிறாங்கன்னா அவங்களுடைய ரொம்ப விலை உயர்ந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறதுக்கான மிசைல்ஸ் எதுவுமே அவங்க கிட்ட இல்லை. அதுவும் இல்லாமல் பல நாடுகள் தாரேன்னு சொன்ன நாடுகள் எதுவுமே சரியாக தரல. ஸோ விலை குறைவாக இருக்கக்கூடிய ஒரு மிசைலை எப்படி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா இந்த டங்காஸ்கா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறத பயன்படுத்திட்டு வராங்க. ஆனால் இது ஒரு ஒப்ஜெக்ட் பேஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். ஒரு மிசைலை போய் அட்டாக் பண்ணு அப்படின்னு சொன்னால் அட்டாக் பண்ணாது. அந்த பக்கமாக ஒரு உருண்டையாக ஒன்று வருது, அதை போய் அட்டாக் பண்ணிடு அப்படின்னு சொன்னால் அட்டாக் பண்ணும். ஸோ உருண்டையாக வர்றது ட்ரோனா மிசைலா, அந்த மிசைல் எந்த ஸ்பீடில் வருது அதெல்லாம் இதனால் அதிகமாக கால்குலேட் பண்ண முடியாது. நவீன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மாதிரி கிடையாது. ஸோ டங்காஸ்கா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் பேஸ்ட் ட்ரோனெல்லாம் அழிப்பதற்கு இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க முதல்ல. பட் இப்போ அதில் பயன்படுத்தக்கூடிய மிசைல்ஸ் கூட ரொம்ப விலை கம்மியான மிசைல்ஸ், ஜெர்மனியிலிருந்தும் ஃப்ரான்ஸ்லேருந்தும் கொண்டு வரப்பட்ட விலை கம்மியான மிசைல்ஸை தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ உக்ரைனுக்கு கிடைக்க வேண்டிய முக்கியமான மிசைல்ஸ் கூட, கிரிட்டிக்கலி ரொம்ப இம்பார்ட்டண்டான மிசைல்ஸ் கூட இப்போ உக்ரைனுடைய நட்பு நாடுகளால் உக்ரைனுக்கு கிடைக்கவில்லை அப்படிங்கிறத ரஷ்யா பெரிய அளவில் கண்டுபிடிச்சு தாக்குதலை நடத்தோன்னு நடத்திட்டு இருக்காங்க. இந்த தாக்குதலெல்லாம் நடத்தணும்னா ரஷ்யா புதிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சிருக்கணும்ல. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு குயிக்காக போகணும், அதுவும் ஆர்மர்டு வெஹிக்கிளை இல்லாட்டி டேங்கை வச்சுலாம் கொண்டு போகிறதுலாம் ரொம்ப கஷ்டம்ல. எப்படி அவங்க போகிறாங்க விக்கி அப்படின்னு கேட்டால் மோட்டார் சைக்கிளை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்கள். அதை இன்னைக்கு உக்ரைனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியே வெளியிட்டிருக்கிறது. ஒரு இடத்துல தாக்குதல் நடத்திட்டு இன்னொரு இடத்துல போய் தாக்குதல் நடத்துவதற்கு மோட்டார் சைக்கிளை பயன்படுத்தி ரொம்ப வித்தியாசமான முறையை ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்கள் பயன்படுத்தி வருவதாகவும், அதனால தான் அதிக இடங்களை இன்றைக்கி கூட 2 வில்லேஜஸை பிடிச்சு எடுத்துட்டாங்க. அந்த வில்லேஜஸ்லாம் ரொம்ப முக்கியமான வில்லேஜஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது ரஷ்யாவினுடைய ஸ்ட்ராட்டஜி நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு, வித்தியாசமாயிட்டு இருக்கு. உக்ரைனுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற கேள்வியுடன் மட்டுமே நகர்ந்து வருகிறது. இதுதான் லேட்டஸ்ட்டாக ஹாட்டஸ்ட்டாக ரஷ்யா உக்ரைன் அப்டேட். இன்னும் நிறைய அப்டேட்டுக்கு சொல்லப்போனால் சூப்பரான அப்டேட்டுக்கெல்லாம் வியூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் தட்டி எழுப்போம் வியூகம் சேனலை. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.